நான் உங்க திவ்யா. 8 வருஷத்துல பிரதமர் ஆவாருன்னு மோடிக்கு ஜீவநாடி ஜோதிடம் சொன்னதா ஒருத்தரை பத்தி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவரை தான் இன்னைக்கு நான் பார்க்க போயிட்டு இருக்கேன். ஒரு பெண் அரசியல் வாரிசுக்கு பிரச்சனை. கட்சி தொடங்கவிருக்கும் ஒரு நடிகர். விவிஐபிக்கள் பார்த்து வியந்த ஜீவநாடி ஜோதிடத்தின் அதிரடி கணிப்புகள். 60,000 பேர் மேல நான் இந்த ஜோசியத்தை பார்த்தாச்சு. நான் இன்னைக்கு சென்னை முகப்பேரு வெஸ்ட்ல இருக்கிற நொலம்பூருக்கு போயிட்டு இருக்கேன். ஓலைச்சுவடி எதுவும் இல்லாம ஜாதகத்தையும் பார்க்காம எதிர்ல போய் உட்கார்ந்த உடனே பலன் சொல்ற ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எதிர்நோக்கி தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். நான் தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கேதான் ஒருத்தர் எதிர்ல போய் உட்கார்ந்தாலே பாட்டு பாடி வாக்கு சொல்றதா நான் கேள்விப்பட்டேன். அந்த வீட்டுக்குள்ள நான் போனேன். உள்ள யாராவது பெரிய தாடி காவியுடையோட இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி யாரும் இல்ல. நான் போன சமயம் ஒரு நடுத்தர வயசுல ஒருத்தர் உள்ள சாமி சிலைக்கு பூ வச்சிட்டு இருந்தாரு. ஏதோ பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. இந்த இடமும் ரொம்ப சிம்பிளா இருந்தது. நானும் நாடி ஜோதிடம் பாக்குற அந்த சாமியாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சின்ன ரூம்ல ஒரு அகத்தியரோட சிலை, முருகரோட படம், இன்னும் சில சிலைகள் இருந்தது. இதோ நம்ம பாலகுட்டியோட சிலையும் இங்க இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த சிலைக்கு பூ வச்சிட்டு இருந்தவரே விளக்கேத்தி வச்சுட்டு ஏதோ மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய தொடங்கினாரு. ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணு சரிவண்ணம் சர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயசிவிதானம் சாதே மகாலட்சுமி. ஓம் ஸ்ரீமாதி பிரம்மதேவாய நம. ஓம் ஸ்ரீமாதி பிரம்மதேவாய நம. ஸ்ரீமா. பூஜை எல்லாம் முடிஞ்சது. அப்பதான் உள்ள ஒரு தம்பதி வந்து இவருக்கு எதிரில உட்கார்ந்தாங்க. வந்தவங்க கிட்ட 108க்குள்ள ஒரு நம்பரை கேட்டுட்டு வினோதமான மொழியில ஏதோ பாட தொடங்கிட்டாரு. இதுதான் ஜீவநாடி ஜோதிடம். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 108க்குள்ள ஒரு நம்பர் 5. நான் பார்க்க வந்த நபர் இவர் தான்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவரோட பேரு பாபு. எதிரில வந்து உட்கார்ந்துட்டாலே போதும், அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தானாவே இவரை கண்டுபிடிச்சு சொல்லிடுவாருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சொல்லாரு. எடுத்து கொடுக்க, எடுத்து பார்க்க, ஒருத்தருக்கு வழி நடத்தி கொடுக்கறது. வேகம் சம்மந்தப்பட்ட தொழில ஒரு வேலையாக வழி பண்ணுறீங்க. ஒரு பக்கம் நடத்தினாலும் வழி இல்லைங்க. ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? இந்த மிஷின் வேகம் பண்ண இடத்துல வழியாக நடத்துகிற ஒரு வேலை. கரெக்ட் தானே? பார்க்க ரொம்பவே சிம்பிளா இருக்கிற இந்த மனிதர்கிட்ட தான் ஏராளமான சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள்னு நிறைய பேர் இவரோட கஸ்டமரா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. இவர் பாடுற பாட்டு வித்தியாசமா இருக்கு. கேட்க கேட்க எனக்கு பிரமிப்பா இருந்தது. தன்கிட்ட வாக்கு கேட்க வந்தவங்களோட பேர்ல இருந்து பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் இவரே கண்டுபிடிச்சு சொல்றாரு. இவர் இங்க வந்தவங்களோட பேரை கண்டுபிடிச்சு சொல்றத நீங்களே பாருங்க. 4 எழுத்து 3 எழுத்து. அந்த தேவன் அழகன் அரசனோட பேரு. தினமும் ஓடுவான். அவனோட பேர். உங்க பேரு? எனக்கு கூட அப்படிதான். இவரே என்னோட பேருக்கு ஒரு க்ளூ கொடுத்தாரு. எனக்கே இவர் சொன்னது பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. 3 எழுத்து 4 எழுத்து. அந்த தேவி சரணம் கொடுப்பா. அந்த தேவியோட சரணம் பேர். உங்க பேரு? எதிரில ஆள் வந்து உட்கார்ந்ததுமே இவர் பாட தொடங்கிடுறாரு. கண்ணை மூடி ஆடிக்கிட்டே பாடுறாரு. பாபு பாட ஆரம்பிச்சதும் அந்த இடம் முழுக்க பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் பரவ தொடங்கிடுது. சில சமயம் என்னென்னவோ சைகைகளை செஞ்சபடியே பாடுறாரு. பார்க்கவே இது ரொம்ப வித்தியாசமான காட்சி. இவர் பாடுறது என்ன மொழின்னு எனக்கு எதுவும் புரியல. ஆனா பாடி முடிச்சதும் இவரே அதுக்கான விளக்கங்களா சில விவரங்களை சொல்றாரு. அடுத்தது எதிரில இருக்கிறவங்க தங்களோட சில சந்தேகங்களை கேக்குறாங்க. திரும்பவும் பாட தொடங்கிடுறாரு பாபு. இப்படியே நம்மோட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஜீவநாடி மூலமா தீர்வுகளை சொல்றாரு. நான் போயிருந்த சமயம் இங்க ஒரு தம்பதி வந்திருந்தாங்க.
இவர் எப்படி பலன் சொல்ல போறாருன்னு நான் கவனிச்சேன். இப்ப வந்திருந்தவரோட அடையாளம் வெளியே தெரிய வேண்டான்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால இவங்களோட வீடியோவை மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் இருக்கு. பலன் கேட்க இங்க வந்திருந்தவர் ஒரு மீடியா பர்சன். அதையும் கூட பாபுவே ஜீவநாடி படிச்சுதான் கண்டுபிடிச்சு சொன்னாரு. எனக்கு இது கேட்டதும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 14. ஒரு ஆசான் போல் அமர்ந்து எடுத்து கொடுக்க, எடுத்து பார்க்க, வழி நடத்தி கொடுக்குற ஒரு தொழில் வேலையில் இருக்கீங்க, ஒரு துறையில் இருக்கீங்க, அந்த துறையில் ஆட்கள் தொடர்பு கொடுப்பீங்க, அதான் உங்கள் வேலை. ஒரு பக்கம் நல்ல பொசிஷன் இருக்கு, ஒரு பக்கம் இப்போ போராட்டமாக இருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? ஊடகத்துறை. ஊடகத்துறை மீன்ஸ் மீடியா. கரெக்ட் தானே? வந்திருந்த மீடியா பர்சன் வேலையில இருக்கிற பிரச்சனைகளை பத்தி கேட்க வந்திருந்தாரு. அந்த நிறுவனத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பாபு சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. இந்த 2 வருஷத்துல இந்த 8 மாசமா சரியில்லை நீங்கள் இருக்க இடத்துல. ரெண்டாவது வந்து அவங்களே குழம்பி இருக்காங்க. இப்போது அந்த தொழில்மே ரொம்ப குழப்பத்தில் இருக்குது. இது எப்படி வருமா வராதா அந்த நிலைமைக்கு அங்கே போயின்னு இருக்குன்னு சொல்கிறார். எப்படி இருக்கு? அது ஒரு பெரிய குரூப்பை சேர்ந்த தொலைக்காட்சி. அங்கேயே நிர்வாக குழப்பங்கள் இருக்குன்னு பாபு நாடி படிச்சது எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவலா இருந்தது. இந்த ஜீவநாடி பத்தி நான் பாபு கிட்ட பேச தொடங்கினேன். அகஸ்தியர் அருளால் வந்து நீங்கள் ஜீவநாடி பார்க்குறது தான் கேள்விப்பட்டேன். அது எப்படி பார்க்குறீங்க? எப்போலேருந்து பார்த்துட்ருக்கீங்க? நான் 2000 இந்த ஜீவநாடி சாஸ்திரம் பார்த்துன்னு இருக்கேன். இது வந்து எனக்கு வந்து தானாக வந்தது. சில கோயில் சில இடங்கள்லாம் சுற்ற சொல்ல நமக்கு அந்த வழிபாடு போன அப்புறமா தான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 16 வருஷமாக என் லைஃபு இப்படியே தான் எல்லாருக்கும் படிச்சுன்னு வந்துன்னு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் மேலே நான் இந்த தோசியத்தை பார்த்தாச்சு. டெய்லி 20 பேர் 25 பேர் புதுசாக. அது இல்லாமல் நடந்தது வந்து எக்கச்சக்கமாக 36 வயசில் கல்யாணம் ஆகலை, 38 வயசில் கல்யாணம் ஆகலை பெண்களுக்கு எவ்வளோ பேர் வந்து என்கிட்ட அந்த கல்யாணம் ஆகிருக்கு. குழந்தை பிறக்காதவங்க எவ்வளோ பேர் குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி ஆண் குழந்தை தான் வேணும்னா ஆண் குழந்தையும் பிறக்கிறதுக்கு வழி பண்ணிடும். அது ஒவ்வொன்றும். ஆனால் எல்லாமே வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த அகஸ்தியர் சொல்லக்கூடிய வழியாக நடந்தால் போதும். வேறு ஒன்றும் பெரிய பரிகாரங்கள் கிடையாது. பெரிய இந்த செலவு பண்ணு, இந்த ஹோமம் பண்ணு, எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன இந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்க, இந்த கோயிலில் போய் வழி பண்ணு, அவ்வளோதான். அவங்களுக்கு காரணங்கள் என்ன பிரச்சனையோ அது மட்டும் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன், அவங்களுக்கு வழியை கொடுத்துட்டு அவங்களோட பிரச்சனையை தீர்த்துறது. இதுதான் நடக்குது. 2000 இருந்துதான் இவருக்கு இந்த அமானுஷ்ய சக்தி கிடைச்சிருக்கு. அதை பத்தி எனக்கு விவரிக்க தொடங்கினாரு பாபு. ஓகே, அந்த பவர் வந்து உங்களுக்கு எப்போ வந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? 98 ஐஸ்கிரீம் கடை வச்சுருந்தேன் திருவட்டூரில். அந்த ஐஸ்கிரீம் கடை இருக்கிறப்ப என்னோடய நண்பர்கள் மூலிமா சில கோயிலெலாம் ட்ராவல் பண்ணுவோம். என்னோடய கடையில் வியாபாரம் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததுனால என்னை அங்கங்கே எடுத்துன்னு போய் காட்டுவாங்க. அப்போது நிறைய சாமியாருங்க நிறைய இருக்குது. அதில் திருவண்ணாமலை போக சொல்ல தான் ஒருத்தர் கை பிடிச்சி, உனக்கு இந்த நீ பண்ணுற தொழிலே கிடையாது, உனக்கு வேறு தொழில் வரப்போகுது, நீ வேறு மாதிரியாக ரொம்ப இதுவாக போகிற அப்படின்னு அவர் சொன்ன அப்புறமா தான் அது வந்து சாமியாராக வந்து சொல்லலை. அவர் ஒரு சும்மா கீஞ்சி போன ஷர்ட்டு, ஒரு கிஞ்சி போனதுக்கு ஒரு அவர் பார்க்கறதுக்கே வந்து ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரன் போல் இருந்தது. அவர் தான் எனக்கு அதை வந்து சொன்னார். அதே மாதிரியா நான் கடை நடத்தின்னு சொல்லி ஒரு 2-3 சாமியாரை போய் பார்த்தேன். அவர் எதிர்க்க உட்கார சொல்ல என்னோடய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அந்த இது வந்து அப்பப்போ ஏதோ ஒன்று வெளியே வருது, ஏதோ ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லுது, ஏதோ ஒன்று வெளியே வந்து ஆடுறது, வெளியே அப்படியே ஆடின்னு இருக்கக்கூடிய ஒரு இதுவே நான் அப்பப்போ பார்த்துன்னு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து நானும் என்னோடய நண்பரும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண சொல்ல அவர் சொன்னார், நீ ஜாதகத்தை பார்த்து சொல்லு. நான் சொன்னேன், ஜாதகம்லாம் இனிமேல் பார்க்க மாட்டேன், உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, நான் ஒன்றும் இல்லாமல் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் ஜாதகத்தை வாங்கி அந்த இதுவை முறுக்கினேன். நாடி சும்மா நாடி இந்த மாதிரி படிக்கிற மாதிரி முறுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அது கை நடந்தது. முறுக்கினப்போ என் உடம்புல அந்த அகஸ்தியர்ன்றார், அதாவது அது சொல்கிறப்பவே அகஸ்தியர் தான் நான் வந்து உட்காந்தேன், நான் வழி பண்ணி சொல்கிறேன் அப்படின்றத சொல்லி. பாபுவோட அப்பா தாத்தா இப்படி எல்லாருமே ஜோதிடரா இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அகத்தியர் நாடி படிச்சிருக்காங்க. அதோட தொடர்ச்சியா இப்போ இவருக்கு ஓலைச்சுவடி எதையும் பார்க்காமையே வரவங்களுக்கு பலன் சொல்லணும்னு இவர் ஆசைப்பட்டிருக்காரு. அந்த வேண்டுதலால தான் இவருக்கு இப்படி ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. எங்கள் அப்பா அஸ்ட்ராலஜராக இருந்தார். அவர் வழியாகவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் முழுசாக, அதாவது ஒருத்தரை பார்த்து
எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்லி நான் அந்த ஜாதகத்தை வாங்கக்கூடாது, இதுக்கு சொல்லக்கூடாது, உன் பேர் என்னன்னு சொல்லக்கூடாது, எதுவுமே பிரச்சனைங்களோ சும்மா பார்த்து எதுவுமே இல்லாமல் அட் ப்ரெசன்ட் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பொசிஷன் இருக்குதோ அதை சொல்லக்கூடிய வழி வரணும்னு அப்பயே திங்க் பண்ணியிருந்தது தான். இப்போ அதை கரெக்டாக நான் செஞ்சுருக்கேன். ஓகே, என்ன ப்ராப்ளம் சொல்லாமே என்ன ப்ராப்ளம் சொல்லாமே வந்து உட்காரல அவங்க ப்ராப்ளத்தை நானே சொல்லிடுவேன். நீ இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்கேன். நார்மலாக சில சித்தர்கள் போனால் அந்த வழியெலாம் சொல்லுவாங்க, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, இந்த பிரச்சனை தானாக சொல்லுவாங்க. அந்த தானாக சொல்லக்கூடியத அந்த அப்படியே சிலர் வந்து சூட்சமாக சொல்லுவாங்க, சூட்சம் இல்லாமல் சூட்சம் ஓப்பனாகவும் நாங்கள் அதை சொல்லிடுவோம். ஒரு நாள் கனவுல அகத்தியர் வந்து தன்னோட நெத்தியில விபூதி வச்சதும் அன்னையில இருந்துதான் இப்படி ஒரு சக்தி இவருக்கு வந்திருக்கு. ஓகே, நீங்கள் அந்த ஜீவநாடி வந்து படித்து சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து சொல்கிறது அகத்தியர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அகத்தியர் தான் சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லோரும் வந்து அகசியரை தான் வழிபட்டுருந்தாங்க. அகசியரோட படமும் பெரிய படமும் வரைஞ்சிருக்காங்க. அது வரைஞ்சி எங்கள் அப்பாவோட வீட்டில் இருக்குது. அதுதான் எப்பவுமே நான் பார்த்து வழிபடுறது வழக்கம். அதே மாதிரியே இந்த நாடி நான் அதை படிக்க ஆரம்பிக்கிறப்போ, அதாவது அதுக்கு முன்ன நாள் வந்து எனக்கு கனவு வந்தது. அந்த கனவில் அதே ரூபம் வந்து என்னோடய நெத்தியில் வந்து விபூதி வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்தது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட், ரொம்ப ஒயிட் பிரைட்டாக இருந்தது. அது நம்ம அந்த வெளிச்சம் பார்க்க முடியாது. அந்த முகமே, அவரோட முகமே இன்னும் ரொம்ப அது வெள்ளை கலரில் ரொம்ப வெள்ளையாக இருக்கக்கூடிய, ரொம்ப வயசான முதிர்ந்த வயசாக இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கக்கூடியது தான் அந்த இது வச்சார். அன்றைக்கி அந்த விடிய காலில் வந்தது. அன்றைக்கி சாயந்தரம் தான் இந்த நாடியை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுதான் என்னோடய பெரிய அதுலேருந்து தான் எனக்கு பெரிய பிளஸ்ஸிங்கு தெரிஞ்சுக்கினேன். ஸோ இது அகசியர் தான் உடலில் வந்து நமக்கு செய்கிறாரு. உடல் அகசியர் தான் வந்து எல்லாமே இதை படிக்க வைக்கிறான்றதை நான் செஞ்சேன். இன்றைக்கி வரைக்கும் அவரோட வழிபாடு தான், அவரோட சிலை தான். எனக்கு இங்கே வந்திருக்க சிலை கூட ஒரு அம்மா வாங்கி வந்து கொடுத்தாங்க. அந்த ஆத்மா உள்ளே இருக்கிறதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா நாவி கமலத்துலேருந்து அது எக்ஸ்போஸ் ஆகுது. நாவி கமலத்துலேருந்து அந்த பாட்டு வந்து வெளியே வருது. அதனால அந்த சவுண்டு ஹெவியாக இருக்கிறதுனால நமக்கு கேட்குறப்ப வந்து ஒரே வியூவாக தெரியும். ஆனால் உங்களை பற்றி தான் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை நொலம்பூர்ல இருக்கேன். இங்க இருக்கிற பாபு தனக்கு எதிரில இருக்கிறவங்களுக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாம் தானா சொல்றாரு. அகத்தியர் இவருக்கு கிறந்த தமிழ்ல பாட்டு சொல்ற விஷயங்கள் மூலமா நமக்கு நடக்க போறதையெல்லாம் முன்கூட்டியே கண்டுபிடிச்சு சொல்லிட முடியும்னு இவர் சொல்றத பத்தி நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். தன்னோட நண்பருக்கு தான் முதலா இவர் இப்படி நாடி படிச்சு பலன் சொல்லியிருக்காரு. அது அத்தனையும் உண்மையான தகவலா இருந்ததும் பிரமிச்சு போன இவரோட நண்பர் மூலமா தான் தொடர்ந்து பலரும் வர தொடங்கியிருக்காங்க. என்னோட நண்பர் வந்து அந்த ஜாதகத்தை எடுத்துனாரு. நானும் அவரை தான் ஒன்றா போய் சுற்றுவோம். என்னோட நண்பர் ஜாதகத்தை எடுத்து சொல்ல நாங்கள் 2 பேரும் உட்காந்து காரசாரமாக பேசின்னு இருந்தோம். அந்த டைமில் நான் என்ன ஜாதகத்தை பார்க்குறேன், நீ கொடுங்க உங்கள் ஜாதகத்தை சொல்லி எடுத்து படிக்கன்னா பாட்டாக படிக்க என் நிறையாவும் பாட்டாக படிக்க ஆரம்பித்தேன். அந்த பாட்டில் வந்து அவர் வந்து தலச பையன் இல்லை, நீ 2வது பையன் தான், தலச பையன் வயிற்றுலேயே அம்மாவுக்கு இதுவாகிடுச்சு, நீ வேணால் கேளு அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் வந்து அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து அன்றைக்கே போய் கேட்டுருக்காரு. அதில் மறுநாள் காலையில் வந்து திரும்பி என்னை பார்த்து நீ இனிமேட்டு படிக்க ஆரம்பி அப்படின்னு அவர் தான் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு வழி பண்ணார். விளம்பரம் இல்லாம இங்க வரவங்க மூலமாவே படிப்படியா அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள்னு இவர்கிட்ட வந்து பலன் கேட்க தொடங்கியிருக்காங்க. புரியாத மொழியில இவர் பாட்டு படிக்கிறத பத்தி நான் கேட்டேன். இது தமிழ் தான், அதுவும் அகத்தியர் காலத்து கிறந்த தமிழ்னு இவர் சொல்றதை கேட்டது எனக்கு வியப்பா இருந்தது. நீங்கள் ஒருத்தருக்கு ஜீவ நாடி படிக்கும் போது வந்து ஒரு பாட்டு பாடி சொல்கிறீங்க இல்லையா, அந்த லாங்குவேஜ் வந்து புரியலை. ஸோ நீங்கள் வந்து அது பாட்டாக பாடுறீங்களா இல்லை அது வேறு எதுவும் லாங்குவேஜா? இது வந்து தமிழ் தான்மா, தமிழ் கிரந்தன்னு சொல்லுவாங்க. பாட்டாக தான் படிக்கிறேன், அது பாட்டாக தான் வரும். ஏன்னா நான் அது அவர் அகசியன்றது அந்த காலத்தில் அது பாட்டாக தான் அதை பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அது பாட்டாக தான் வருது. அது வந்து நேராக சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து பாட்டாக அதை பாடி அவங்க வழி என்னன்னு, அவங்க பேர், அவங்க என்ன வேலையில் இருக்காங்க, என்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா, அப்புறமா வந்து என்ன இளமேட்டு என்ன வீடு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, என்ன வழி வரப்போகுது, இளமேட்டு அவங்களோட ஃப்யூச்சர் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது முதல்ல வந்துடும். முதல்ல அந்த பாட்டாக படிக்கிறப்பே அவங்க பேரும் அவங்க பிரச்சனையும் வந்துடும்.
அதுக்கப்புறம் ஒன்று அவங்க சொல்லினே வராங்க இந்த ப்ராப்ளம்க்கு. ரெண்டாவது அந்த வீடையும் அவங்களோட வீடு பொசிஷனையும் எங்கே இருக்குது என்ன வழி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுவாங்க. இது ஒன்றா வந்து அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா வந்துடும். பாட்டு வந்து தமிழ் தான், நல்ல உற்று நோக்கினா தமிழ் தான். அது வந்து எப்படின்னா அந்த ஆத்மா உள்ளே இருக்கிறதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா நாவி கமலத்துலேருந்து அது எக்ஸ்போஸ் ஆகுது. நாவி கமலத்துலேருந்து அந்த பாட்டு வந்து வெளியே வருது. அதனால் அந்த சவுண்டு ஹெவியாக இருக்கிறதுனால நமக்கு கேட்குறப்ப வந்து ஒரே வியூவாக தெரியும். ஆனால் உங்களை பற்றி தான் ஒன்றா சொல்லுவாங்க. நான் பாபு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன்ல பேசிட்டு இருந்தவரு திடீர்னு பாட்டு படிக்க தொடங்கிட்டாரு. சின்ன குழப்பம் அதிகமாக கொடுப்பாரு. அது 7 இது கட்டுறாங்க, 7 ஃப்ளாட்டாக கட்டுறாங்க. அதில் 4 அவங்களுக்கு 3 ஏதோ வருது இருக்கு. அதனால தான் அந்த பிரச்சனை கொடுக்குறான். அவனை நம்ப வேணாம், நீங்கள் பேசுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த 1 மாதத்துல 7 மாதத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருவான் பையன். ஃபோன் மூலமாவே யாருக்கோ ஜீவனாடி படிக்கிறாருன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. இங்க வர எல்லாருக்கும் இந்த ஜீவனாடி மூலமா இவர் பலன் சொல்றது இல்ல. ஒரு சிலருக்கு வேற ஒரு நாள் வரும்படி தகவல் வந்துருது. அவங்கள வேற ஒரு நாள் வரும்படி திருப்பி அனுப்பிடுறாரு. இன்னைக்கு வேணா உங்களை செவ்வாய்க்கிழமைக்கு வர சொல்றாரு. இன்னைக்கு பலன் கிடையாது, செவ்வாய்க்கிழமைக்கு வாங்க, எல்லாத்தையும் சொல்றேன். இன்னும் சிலருக்கு அவங்க கேட்க வந்த விஷயம் முடியாதுன்னு பதில் வரும்னு பாபு என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. தனக்கு 3வது கண் திறந்ததாலதான் இப்படி ஒரு சக்தி கிடைச்சிருக்கிறதா பாபு நம்புறாரு. அது மட்டும் இல்லாம அகத்தியர் தான் தனக்குள்ள வந்து இந்த விஷயங்களை எல்லாம் பாட்டா படிக்கிறதா இவரு சொல்றாரு. நான் இங்க இருக்கும் போதே பலவிதமான கேஸ் ஸ்டடிஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. வேலை விஷயமா கேட்க வந்த ஒரு இளைஞருக்கு அடுத்து நாடி சொல்ல தொடங்கினாரு பாபு. இந்த 1.5 வருஷத்துல இந்த 6 மாசமாவே பிடிச்சு சேர்ந்த, ஆனால் இப்போ பிடிக்காம இருக்க இந்த 6 மாசமாவே உள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பம்தான் உனக்கு பிடிக்கல, ஆனால் வேலை நம்ம ரொம்ப பிடிச்சி சேர்ந்த மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப குழப்பத்துல தான் இருக்கு. எப்படி இருக்கு? செய்த வேலை சர்வீஸ் இந்த 1.5 மாதத்துல வேலை கண்டிப்பாக மாறிடும். அங்கே இருக்க மாட்டீங்க. இப்போயே முயற்சி பண்ண ஆரம்பிச்சாச்சு, இது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த வேலை கிடைச்சா அதுலேயும் நிரந்தரம் இருக்க மாட்டேன். 9 மாதத்துக்கு அப்புறம் ஒன்று வேலை, அதுதான் நிரந்தரமான வழி கிடைக்கும். ஒரு பெண் அரசியல் வாரிசுக்கு 1.5 மாதத்துக்குள்ளே பிரச்சனை ஆக போகுது, இது நடக்க போகுது. அதே மாதிரியா ஒரு நல்ல நடிகர் ஒரு கட்சியை புதுசாக உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு வரும். அது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும் தமிழ்நாட்டில். இது நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுங்கள். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. இங்க அகத்தியரோட அருளால பாபுங்கிறவரு அவருக்கு எதிரில போய் உட்கார்ந்தாலே நடக்க போறதையெல்லாம் சொல்லிடுறாராம். அத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், சாமியார்கள், இப்படி எல்லா விதமான ஆட்களும் தங்களோட பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சுக்க இவர்கிட்ட வராங்க. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு சாமியார் இவரை அஹ்மதாபாத்க்கு வரவழைச்சு பலன் கேட்டிருக்காரு. சாமியாருக்கு இந்த பலன்கள் முழு திருப்தியை கொடுத்திருக்கு. அடுத்து இவரை ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்காரு. அங்க இந்த நாட்டோட மிக முக்கியமான ஒரு VVIPக்காக நாடி கேட்டிருக்காங்க. அவர்தான் இப்ப நம்மோட பிரதமரா இருக்கிற மோடி. நரேந்திர மோடி வீட்டுக்கு போய் படித்தோம். அதில் வந்து 2006 வந்து அவங்க அண்ணன் அவரோட PA 2 பேரும் உட்காந்து அந்த டைமில் 2006 வந்து அதுக்கு 2-3 பேர் இருக்காங்க என் கூட வந்தவங்க. அந்த டைமில் வந்து அவரே தோற்றுருவார்னு ஒரு எண்ணத்தோடு உட்காந்துருந்தார் அந்த சீஃப் மினிஸ்டர். அப்போ நான் தான் படித்து 120 சீட்டு வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணோம். 120 சீட்டு வந்தது. அதே நேரத்தில் 8 வருஷத்துக்குமா நீ பிரைம் மினிஸ்டர் ஆகும்னு சொன்னால் 8 வருஷமா பிரைம் மினிஸ்டர் இது சொல்லிட்டு வந்தோம். இதெல்லாம் எதுவும் இல்லை. என்னை அனுப்பிச்சது வந்து ஒரு சாமியார். அந்த சாமியாருக்கு நான் படிக்க போய் அவரோட கிளைண்ட் தான் நரேந்திர மோடி. அஹமதாபாத்தில் கோபால வந்து மகாவீர் ஜெயினோட சாமியார் இருந்தது. அவர் பேர் வந்து பதம் சாகர்ஜி. அவருக்கு நான் படிக்க போய் அவருக்கு உடம்பு ப்ராப்ளம் இருந்தது. அதை நான் சொல்ல போய் அவர் வந்து எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நீ போய் இவர்கிட்ட இப்போ நான் ஒருத்தர் அனுப்புவேன், நீ போய் படிச்சுடுவான்னு சொன்னார். அவர் போய் நான் படிச்சுட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னாரோ செஞ்சுட்டு வந்தேன். அவ்வளோதான், வேறு என்ன இன்னைக்கு வரைக்கும். ஆனால்
அவரோட பிஎல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் ஃபுட்பால்லாம். எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணாங்க பர்சனலி. அந்த தேங்க்ஸோட சரி, வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் இந்த துட்டுக்கிட்டலாம் எதுவும் நான் எதுவும் கேட்கவே இல்லை, இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்கல. இப்போ நான் பாபு கிட்ட நம்ம 3வது கண் நிகழ்ச்சிக்காக பிரத்யேகமா ஒரு ப்ரெடிக்ஷனை பார்த்து சொல்லும்படி கேட்டேன். இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க, பிரிவென்டிவ் ப்ரிகாஷன், இப்படி ஒரு முன்னெச்சரிக்கையா இதை எடுத்துக்கலாம். எல்லாரும் இதை கவனமா பாருங்க. பாபு ஜீவநாடி பாடத் தொடங்கினாரு. நான் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ ரீசெண்டாக இப்போ ஏதாவது வரப்போகிற விஷயம் வந்த விஷயம் அது வந்து நான் வந்து இது நீங்கள் தொலைக்காட்சி மூலயமா தெரிவிக்கிறதுனால நான் வந்து படிச்சே சொல்லிடுறேன் எல்லாத்தையும். என்ன நடக்க போகுது இந்த வருஷம், என்ன நடக்க போகுது. ஒரு நடிகையோட திருமணம் நடுப்புற நிற்கிறதுக்கு வழி இருக்கு. ஒரு நடிகர் திடீர்னு மரணத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்பட போகுது. எல்லாம் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். ஒரு சிசு கொலை அதெல்லாம் ஒரு பெருசாக விமர்சனமாக ஏற்படக்கூடிய நிலைமையாக இருக்குது. ஒரு பெண் அரசியல் வாரிசுக்கு 1.5 மாதத்துக்குள்ளே பிரச்சனை ஆக போகுது, இது நடக்க போகுது. அதே மாதிரியா ஒரு நல்ல நடிகர் ஒரு கட்சியை புதுசாக உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு வரும். அது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும் தமிழ்நாட்டில். இது நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவேன். ஒரு நடிகையோட திருமணம் தடைப்படும், ஒரு அரசியல் பெண் வாரிசுக்கு பிரச்சனை ஏற்படும், ஒரு நடிகர் கட்சி தொடங்க இருக்காரு, ஒரு நடிகரின் மரணம், இப்படி மீடியாக்கள் பரபரப்பா பேச இருக்கிற சில விஷயங்களை முன்கூட்டியே பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு. மீடியாக்கள்ல ஒரு சிசு கொலை மிகப்பெரிய விவாதமா மாறும்னு இவர் சொல்றதை கேட்கும் போதே மனசு வலிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நாம பதிவு செஞ்சிருக்கோம். இவர் சொன்ன கெடுதலான விஷயங்கள் எல்லாம் நடக்க கூடாதுன்னு நான் இனிமே தினமும் கடவுள்கிட்ட என்னோட பிரார்த்தனைகள்ல வைக்க போறேன். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கட்டும். ஒரு புது சேலஞ்சோட இன்னைக்கு எபிசோட நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். பாபுவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து நான் வெளியில வந்தேன். இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு புது விஷயமா இன்னைக்கு நான் பார்த்த அகத்தியர் ஜீவநாடி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இவர் சொல்லி இருக்கிறது எல்லாம் நடக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம், காத்திருப்போம். மீண்டும் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். அம்மனுக்கு வானில் வீசப்படும் ரத்த சோறு. எனக்கு அந்த ஆத்தா குழந்தை பாய்க்கு கொடுப்பான்னு நானும் மடி பிச்சை கேட்டு அந்த அம்மா கிட்ட சாதம் வாங்கி சாப்பிட வரேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு மீதமுள்ள பருக்கைதான் பிரசாதம். எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத இருந்தது. ரத்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். குழந்தை இப்போ எனக்கு இருக்கு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.